வாப்பா படத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். போலாம்டா. அண்ணனுக்கு சேர்த்து டிக்கெட் போட்டுனா போயிடலாம் 3 பேரும். சொல்லி என்கிட்ட காசு இல்லை, எனக்கும் சேர்த்து நீங்களே போட்டுட்டீங்கன்னா நல்லா இருக்கும்டா. எல்லா படத்துக்கும் நாங்கள் தானே போட்டு கூப்பிட்டு போகிறோம், ஒரு படத்துக்கு நீ போட்டு கூப்பிட்டு வாண்ணா. இவருக்கு மட்டும்தானா? சொல்லண்ணா. சரிண்ணா, சரி போல, நாங்கள் நாளைக்கு போய்க்கிறோம். உழப்பத்தானே பேசிட்டு இருந்தான். வாக்காரு சொல்லு கார்த்தி. நாளைக்கு பசங்க எல்லாம் சேர்ந்து பிரியாணி ஆக்குறோம். தலைக்கு 200 ரூபா வாங்கி வச்சு. சரி கார்த்தி, தாராளமாக பண்ணலாம் கார்த்தி, தப்பு இல்லை. தப்பு இல்லை, நீ ஒரு 100 ரூபா மட்டும் உன்ன போதும். சும்மா இல்லை கார்த்தி கையில். சொல்லு கார்த்தி. வாங்க நேருப்பா கூப்பிடுறேன். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி கூப்பிட. ரொம்ப சந்தோஷம். அதான் நான் இப்போ மதியம் கேக் வெட்டணும். சரிப்பா, கேக் வெட்டிட்டு அப்பயே கேட்கலான்னு தான் நினச்சோம். சரி ஒரு மாதிரியா இருக்குன்னு தான் இப்போ நான் கேட்கல. ஒன்றும் பசங்க கேட்க சொன்னானுவா. கேட்கலாம், ஒன்றும் இல்லை ட்ரீட் ஏதாச்சும் வைங்கண்ணா, இது ஹோட்டலுக்கு ஏதாச்சும் போட்டு பிரியாணி மாதிரி ஏதாச்சும் வாங்கி கொடுங்க. இல்லை இந்த அளவுக்குலாம் வெக்கத்தை விட்டு ஒன்றும் கேட்க மாட்டான். கண்டிப்பாக அண்ணன் பழகிட்டான் அப்படிங்கிறத கேட்கலாம். என்ன ஒரு டீயாவது வாங்கி கொடுண்ணே. டீயா? இல்லை வெற்றி, சுத்தமாக காசு இல்லை வெற்றி. டீக்கு கூட காசு இல்லையா? உன்ட்ட எப்போதான் காசு இருக்கான்? இல்லை எப்போதான் உன்ட்ட காசு இருக்கான் சொல்லு போல. இல்லை மாதிரி நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டேன், பள்ளிக்கூடம் படிக்கும் போதுலேருந்து உன்னை பார்த்துட்டேன். எப்போ கேட்டாலும் காசு இல்லை உண்மையாக சுத்தமாக காசு இல்லை. இன்னொரு வாட்டி சொன்னீங்க வச்சுக்க, செருப்பு கட்டி சச்சத்தை அடிச்சு போவானு. காசு இல்லைன்னு சொல்லாத நிம்மதி. நீங்கள் வேலை வெட்டிக்கு போகாத, நாங்களே அப்பப்போ செலவுக்கு வீட்டிலேருந்து காசு எடுத்து வரோம். வேலைக்கு போகிறோம், மாதம் 50,000 சம்பாதிக்கிறேன். எப்போ கேட்டாலும் வேலையில் இருக்கேன். எங்கே போகிறோன்னா அங்கே காசு அவங்க தருண் தம்பி, அங்கே வாங்க போகிறோம், இங்கே காசு தருண் தம்பி, அங்கே வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறேன். எப்போ பார்த்தாலும் காசை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் கேட்டால் காசு இல்லை. என்ன அப்படின்னா கஞ்சத்தனமாக இருக்க? கஞ்சனா நீங்கள்? அப்படி இல்லை, சுத்தமாக உண்மையாக சுத்தமாக காசு இல்லை, அதனால சொல்கிறேன். திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா சாரிண்ணா, மன்னிச்சிருண்ணா. எதுக்கு மன்னிப்பு கேட்கறான்? எதுக்கு? பிறந்த நாள் அன்னைக்கு யாரையும் அடிக்க மாட்டான்.